ஆண்டுடைய வார்த்தையை நாம் எல்லாரும் இணைந்து சில வசனங்களை வாசித்து அதற்கு பின்பு நாம் தியானம் செய்வோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனங்கள் வரை வாசிப்போம். மறுநாளில் அவர்கள் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சரி செய்து உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணுமோ அதெல்லாம் இயேசு இன்று உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் பிள்ளைய குணமாக்கி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணுமா, ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லது குடும்பத்தில் யாரையாவது ரட்சித்து உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணுமா, ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். மனதை திருத்தி பழக்க வழக்கங்களை மாற்றி பாதிப்புகளை முற்றிலும் அகற்றி ஒரு நல்ல நிலையில் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அது அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறது அப்படின்றது. இந்த பாதிப்பு அவனை விட்டு நீங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரிஸ்காக இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட பாதிப்புகளோடு இருப்பீர்களான்னா இந்த பிரச்சனை நீங்குவது அரிதாக இருக்கிறது. இந்த நோய் நீங்குவது அரிதாக இருக்கிறது. இந்த பாதிப்பு விலகுவது அரிதாக இருக்கிறது. இதை சரி செய்ய நாங்கள் எடுக்கிற முயற்சி எங்களுக்கு கைகூடாமலே என்ன செய்யுது போகிறது. அரிதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியலை. நீங்கள் எவ்வளவோ பார்க்குறீங்க, எவ்வளவோ முயற்சிக்கிறீங்க, ஆனால் உங்களால் அதை சரி பண்ண முடியலை. அதெல்லாம் இயேசு இன்னைக்கு சரி செய்யும். அரிதாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சரி செய்ய போகிறோம். மாற்றவே முடியலையா, குணமாக்கவே முடியலையா, திருத்தவே முடியலையா, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தவே முடியல, இதெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வரவே முடியல. இது ஒரு முறை பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அந்த பாதிப்பிலிருந்து மீட்டு மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வருவது ரொம்ப அரிதாக இருக்கிறது. இப்படி எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை, எந்த நோய், என்ன பாதிப்பு இருந்தாலும் இயேசு அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவன் ஒரே மகனாக இருந்தான். ஒரே மகன், 10 பிள்ளை இருக்குது, அதில் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யாது ஏற்படும். இருக்கிறதே ஒன்று தான், அதுவும் நல்லா இல்லை இப்போ. ஆமென். அதுவும் இப்போ சுகத்தோடு இல்லை, அதுவும் அசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த ஒரே மகனும் அலக்களிக்கப்படுறத அந்த தகப்பனால் என்ன செய்ய முடியல, பார்த்து கொண்டு அதை சகிக்க முடியலை. அந்த அன்பு உள்ளம் அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் என்ன செஞ்சுட்டே இருக்கு, தவித்து கொண்டே இருக்கிறது. இதை மாதிரி உங்களுடைய மனதை பாதிக்கும் காரியங்கள், இது உணர்வு சம்பந்தப்பட்ட டீல். அதாவது அந்த மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பாவால் கண்டுகொள்ளாமல் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வேலை தானே அப்படின்னு உங்களால் இருக்க முடியாது, இதுதானே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு, உங்களோட அது ரொம்ப இணைந்து இருக்கிற, நெருக்கமாக இருக்கு. அப்போ அதில் ஒரு பிரச்சனைனா உங்களால் ராத்திரி நிம்மதியாக நினைச்ச முடியாது, தூங்க முடியாது. அதில் ஒரு பாதிப்புனா உங்களால் எல்லாரை போல சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது,
இப்படி எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மனதோட கனெக்ட் ஆகி அதை சரி செய்ய முடியாத ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அந்த தகப்பனு போல நீங்கள் யாராவது வருத்தத்தோடு வேதனையோட இதை என்னால் பார்த்து கொண்டு சகிக்க முடியலையே, இதை இன்னும் எவ்வளவு காலம் நான் பொறுத்து கொள்ள வேண்டுமோ எனக்கு தெரியலையே, ஒரு அப்பாவாக இருந்து என்னால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து பார்த்தோம், என் மகனுக்கு என்னால் என்ன செய்ய முடியல, ஒரு தீர்வை கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தகப்பன் கதறினது போல, கண்ணீர் வடித்தது போல, ஒரு சகோதரனாக இருந்து என்னால் உதவி செய்ய முடியலையே, ஒரு தகப்பனாக இருந்து என்னால் பாதுகாக்க முடியலையே, ஒரு தாயாக இருந்து என்னால் பராமரிக்க முடியலையே, நான் தான் இதுக்கு பொறுப்பு, எனக்கு தான் இந்த உத்தரவாதம், ஆனால் என்னால் இந்த காரியத்தில் ஒரு தீர்வு என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியலையேன்னு சொல்லி நீங்கள் யாராவது ஆதங்கத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் வைத்திருக்கிறார். அற்புதமான பதிலை வைத்திருக்கிறார். ஆச்சரியமான விடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அது இந்த பையனை போட்டு அலக்கழிக்குதுங்க. ஒரு இடத்துல நிலைய என்ன செய்ய மாட்டேன்து, இருக்க விட மாட்டேன், அலக்கழிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் சுகமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அந்த பாதிப்பு என்ன செஞ்சிருது, வந்துடுது. எப்படி இருக்கா அவங்க பையன் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செய்தி வருது அவன் நல்லா இல்லைன்ட்டு. அப்படின்னா எப்படி இருக்கு, சங்கடமாக இருக்கும்ல. வேலை எப்படி போகுது, பரவாயில்ல, இப்போ ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே வேலையில் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா எப்படி இருக்கும்? தொழில் எப்படி போயிட்டுருக்கு, வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு, பொருளாதாரம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கா, குடும்பம் எப்படி சந்தோஷமாக சமாதானமாக இருக்கீங்களா? இதிலெல்லாம் ஆமாங்க ஆண்டவர் கிருபையால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளே அது அங்கே அலக்கழிச்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் மனசுக்கு. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு தான் இந்த தகப்பனார். இப்படி உங்கள் குடும்பங்களில் ஏதாவது அலைக்கழிப்புகள் உங்களை அலக்கழிச்சிட்டே இருக்குமானா, அசுத்த ஆவியினுடைய தாக்கங்கள் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு அலக்கழிப்பை உண்டாக்கிட்டே இருந்ததுன்னா ஆண்டவர் இன்றைக்கி அற்புதம் செய்ய போகிறான்னு நம்புங்க. ஒரு வேலையை நிரந்தரமாக செய்ய விடாமல் அலக்கழிச்சிட்டே இருக்கு, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக தங்க விடாமல் அலக்கழிச்சிட்டே இருக்கு, சரீரத்தில் ஒரு நல்ல பலனை அனுபவிக்க விடாமல் அதை என்ன செஞ்சிட்டே இருக்கு, அலக்கழிச்சிட்டே இருக்கு, நிம்மதியாக வாழ விடாமல் அது குடும்பத்தை என்ன செஞ்சிட்டே இருக்கு, அலக்கழிச்சிட்டே இருக்கு, உறவுகள் ஒற்றுமையாக இருக்க விடாமல் அது உறவுகளுக்குள்ள ஏராளமான பிரச்சனைகளை உண்டாக்கி என்ன செஞ்சிட்டே இருக்கு, அலக்கழிச்சிட்டே இருக்கு. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இல்லை, நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்தால் இதுதான் என் வாழ்க்கையா, இப்படி தான் நான் காலத்தை கழிக்கணுமா, வருத்தப்படாதீங்க. இயேசு அன்னைக்கு அற்புதம் செய்தார். இயேசு அந்த தகப்பனை கூப்பிட்டு அவனை கொண்டு வான்னு சொல்லி விடுதலை கொடுத்தார். அதை போல உங்களை கூப்பிட்டு உதவி செய்வார், உங்களை அழைத்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அது அவனை நுரை தள்ள அலைக்கழித்து அப்படின்ட்டு. அப்போது அவனை பார்க்கும்போதே விரும்பத்தகாத ஒரு நிலைக்கு அவனை என்ன செஞ்சிருது, அப்படி தள்ளி நுரெல்லாம் தள்ளிட்டுன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல. அதை மாதிரி ஒரு வேலை அங்கே என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துட்டுருக்கு. அப்போது நம்மளை பார்த்தா விரும்பத்தகாத சில சூழ்நிலைகளை உண்டாக்கும் காரியம். வேலையை பார்த்தா அதில் விரும்ப தகுந்த காரியம் இல்லை, குடும்பத்தை பார்த்தா அதில் விரும்ப தகுந்த காரியம் இல்லை, பிள்ளையை பார்த்தா அதுகிட்ட விரும்ப தகுந்த காரியம் இல்லை. அது நுர தள்ளி அதை அலக்கழிக்கும் போது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அதையும் மாற்றினார். அருவருப்புகளெல்லாம் மாற்றிடுவார். முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கிற காரியங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், மாற்றி. மற்றவர்கள் பார்க்கும்போதே அதை பார்க்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் காரியங்கள் எல்லாம் இயேசு அகற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அது அவனை கசக்கின பின்புன்று, அது அவனை என்ன செய்தான், கசக்கிடுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவனை வேதனைப்படுத்த முடியுமோ, பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதிக்குது. அப்படிதானே? அப்படிதான் எழுதிக்கு கசக்கின பின்பு. அப்படின்னா டோட்டலாக அவனுடைய பலத்தெல்லாம் இழக்க வைத்த பின்பு இனிமே அவனால் எழும்பவே முடியாது. செத்தவனை போல் அப்படி என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை அந்த பையனுக்குள்ளே அதை என்ன செஞ்சிட்டு. ஆனால் இவன் இளைஞன். இளைஞனா எப்படி இருப்பான், துடிப்பாக இருப்பான். இளைஞனா எப்படி இருப்பான், பலத்தோடு இருப்பான். இளைஞனா பார்க்குறதுக்கே பலவான என்ன செஞ்சுட்டு இருப்பான்,
இருப்போம். அப்படிதானே? அந்த வயசுக்கு ஏற்ற மிடுக்கு இருக்கும்ல. வாலிப வயசுக்கு ஏற்ற அந்த உயரம், அந்த உடல் தோற்றம், அந்த பொலிவெல்லாம் இருக்கணும்ல. ஆனால் இல்லை, இவனை போட்டு அதை என்ன செஞ்சிருது? கசக்கிடுது. அவன் வாலிபனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய பலனெல்லாம் அது உறிஞ்சிருது. அவனுடைய சத்துவத்தெல்லாம் அது அவனை விட்டு என்ன செஞ்சிருது? எடுத்துரு. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புலேருந்து தான் ஆண்டவர் விடுதலை கொடுத்தான். அப்போ உங்களுடைய பலனை உறிஞ்சுகிற அந்தகார வல்லமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுடைய சத்துவத்தை உங்களை விட்டு எடுக்க போராடுகிற கிரியைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்குவார். உங்களுடைய அத்தனை காரியத்தின் நிலைகுலையை செய்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நல்ல தோரணையாக இருக்க விடாமல், நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்க விடாமல் உங்களை கசக்கி அப்படி கீழே தள்ளுது. பார்த்தீங்களா? அந்த கசக்கிட்டுனா என்ன அர்த்தம்? வேஸ்ட்டை தான் கசக்கி கீழே போடும். இனிமேல் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டே இருக்கும். இப்போ அந்த பேப்பரில் எழுதினா நமக்கு என்ன செய்யாது? இனிமேல் தேவையில்லைன்னா உடனே என்ன செய்யும்? டபக்குன்னு கசக்கி டஸ்ட்பினில் போட்டுரும். அப்போ கசக்கின பின்புன்னா பிசாசு அந்த பையனை இனிமேல் இவன் யாருக்குமே பிரயோஜனப்படக்கூடாது, இவன் இந்த குடும்பத்துக்கு ஆகக்கூடாது, அவங்க அப்பாவுக்கு இவனை வச்சு ஒரு லாபம் என்ன செய்யக்கூடாது, அவனை நினச்சா அவங்க அப்பா சந்தோஷப்படக்கூடாது, அவ்வளோதான். அவனை நினச்சா அழுதுட்டு இருக்கணும், அல்லது அவளை தான் போயிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கணும். இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் அவன் கசக்கின பின்புன்னு எழுதப்பட்டிருக்கு. இப்படி உங்களுக்கு நிரந்தரமான கண்ணீரை வர வைக்க போராடுகிற எல்லா ஆவிகளின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. இனிமே இதால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவன் ஆக்கணும்னு சொல்லி எங்கெல்லாம் கையை வைக்கிறானோ அதன் ஆதிக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்குவார். உங்க வாழ்க்கையில் எதையும் கசக்கி வேஸ்ட்னு தூக்கி போட ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். உங்க கணவர் வேஸ்ட்னு தூக்கி போடுற அளவுக்கு இனிமே இருக்க மாட்டார். உங்க பிள்ளை வேஸ்ட்னு கசக்கி தூக்கி போடுற அளவுக்கு இனிமே இருக்க மாட்டான். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உங்க உறவுகள் யாரும் இனிமே இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கசக்கி தூர எறிகிற மாதிரி யாரையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். எல்லாரும் உபயோகமானவர்களாய், எல்லாரும் பயனுள்ளவர்களாய், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், எல்லாரும் விடுவிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். இந்த அசுத்த ஆவி அவனை கசக்கின பின்பு இன்னும் அவனை யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அவன் வாலிபம் யாருக்கும் உபயோகமாகக்கூடாது. அவன் பலம் யாருக்கும் பயன்படக்கூடாது. அவன் ஞானம் யாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடாது. அவனுடைய திறமை யாரும் எடுத்து என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்ம கசக்கின பின்பு ஆண்டவர் அதை சரி செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்கள் திறமைகள் பயன்பட போகிறது, உங்கள் ஞானம் பயனுள்ளதாய் மாறப்போகிறது, உங்கள் அனுபவம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, உங்களுடைய பலம் அநேகரை பலப்படுத்த போகிறது. உங்களுக்குன்னு கர்த்தர் தந்த எதுவும் வேஸ்ட் ஆகாது, வீண் போகாது. எதையும் வேஸ்ட்னு தூர போடுற நிலைமை நம்ம வாழ்க்கையில் என்ன வராது. யாரையும் வேஸ்ட்னு ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமையை கர்த்தர் இனி அனுமதிக்க மாட்டான். இந்த பெற்றோரால் எனக்கு ஒரு உபயோகம் இல்லை அப்படின்னு தூக்கி போட ஆண்டவர் விட மாட்டான். ஆமீன். இந்த குடும்பத்தால் எனக்கு எந்த லாபமும் இல்லை தூக்கி எறி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டான். இந்த கணவரை வச்சு எனக்கு ஒரு உபயோகமும் இல்லை, இந்த மனைவி வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த மகனை வச்சு எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, இந்த மகளை வச்சு எனக்கு சந்தோஷமே இல்லை, இப்படி யாரையும் கசக்கி எறிகிற நிலைமை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. சத்துரு அவர்களை கசக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாளிலிருந்து கர்த்தர் அந்த விடுதலை தருகிறார். சத்துருவின் கை அவர்கள் மேலிருந்து எடுக்கப்படுகிறது, அவனுடைய ஆதிக்கம் அவர்கள் மேலிருந்து விலகுகிறது. இனி எல்லாம் பயனுள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அந்த இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்போ எதை எப்படி சரி செய்யணும்னு அறிந்து ஆண்டவர் செயல்படுகிறவர் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த அப்பாவுக்கு இந்த மகனை குணமாக்கி ஒப்பு கொடுத்தாதான் அவன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும். அவன் இதுவரை சுமந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, பாரம், ஒரு அழுத்தம், அது அவனை விட்டு அகன்று போகும். அப்போ அவனுடைய மனதில் இருந்த வேதனைலாம் இந்த மகனை பார்க்கும்போதெல்லாம் அவன் படுற கஷ்டம், கர்த்தர் அதை குணமாக்கி அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அப்போ நீங்கள் எதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறீங்களோ அதெல்லாம் அவர் சரி செஞ்சிடுவார். உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கும்போது அது வருத்தமாக இருக்கா, உங்கள் தொழிலை பார்க்கும்போது அதை நினச்சா உங்களுக்கு வேதனையாக இருக்கா, இதெல்லாம் சரியாக மாட்டேன்த, இதெல்லாம் ஒழுங்குக்கு வர மாட்டேன்த, குடும்பத்தை பார்க்கும்போது அல்லது உறவுகளில் யாரையாவது நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு சரி செய்யப்படாததுனால் அது ஒரு மன அழுத்தமாக இருக்கா,
மனதில் அது ஒரு பாரமாக இருக்கா? உங்களுடைய கண்களில் அது கண்ணீரை வரவழைக்கும் காரியமாக இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அது உங்களுக்கு எத்தனை வருடங்கள் உருவாக்கி இருந்தாலும் ஆண்டவரால் ஒரு நொடியில் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் குணமாக்கி அவன் கையில் ஒப்பு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் நம்ம கையில் ஒப்பு கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் நேர்த்தியாக அவரை சரி பண்ணி அதை என்ன செஞ்சிருவார்? ஒப்பு கொடுத்துவார். மரித்து போன பிள்ளையை கை பிடிச்சி தூக்கி அவங்க அப்பாட்ட ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? செத்து போன பிள்ளையவா? செத்து போன பிள்ளைய உயிரோட பாடையில் தூக்கிட்டு வந்த வாலிபனை பாடையை தொட்டு எழுந்துருன்னு சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு அந்த கண்ணீர் வடித்த தாய்க்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என் வேலைக்காரனுக்கு நல்ல சுகம் வேணும், அதனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த 100க்கு அதிபதிக்கு அந்த வேலைக்காரனுக்கு நல்ல சுகம் கொடுத்து அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் மறுபடியும் அவங்க கையில் கொடுக்குறார் அப்படின்னா முன்பு இருந்ததை பார்க்கலும் ரொம்ப ஆசீர்வாதமாக தான் கொடுத்துருப்பார். தண்ணி அது கையில் கொடுத்தாலும் திராட்சரசமாக என்ன செஞ்சுது? மாறினது. அந்த திராட்சரசம் எப்படி இருந்தது? ரொம்ப தண்ணியாகவா இருந்துச்சு? ருசி இல்லாமலாம் இருந்துச்சு? அல்லது போதுமானதாக இல்லைன்னு சொல்கிற மாதிரியா இருந்தது? இல்லை, முந்தின ரசத்தை பார்க்கலாம் அது எப்படி இருந்தது? ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்ம கையில் கொடுக்குறாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த தகப்பனை பார்த்து கேட்குறார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மார்க்கு 9:20. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னைய கேட்டால் இது டூ லேட். இது ரொம்ப பிந்தி வந்துட்டார் அவங்க அப்பா. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? உண்டாக்கி இருக்கு. ஆனால் இப்போ இயேசுநாதர்கிட்ட சுகம் பெற என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்து ஆரம்ப நாளில் வந்தாரா, நடுப்பகுதியில் வந்தாரா, முடிகிற நேரத்தில் வந்தாரான்னு தெரில. ஏன்னா இயேசுநாதர் கடைசியாக ஒரு 3 வருஷம் என்ன செஞ்சார்? ஊழியம் செஞ்சார். அதுக்கு முன்பு 30 வயது வரைக்கும் அவர் எந்த ஊழியம் என்ன செய்யலை. அதனால அவர் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் கேட்குறார், எப்போ இவ்வளோ நாளாக நீ என்ன இதை சுமந்துட்டா இருந்தேன், இவ்வளோ நாளாக இந்த பாரத்தை நீ சுமந்துட்டா இருந்தேன், இவ்வளோ நாள் இந்த பிள்ளையோட கஷ்டப்பட்டுட்டா இருந்தேன் அப்படிங்கிறத விசாரிக்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அன்பாக எவ்வளோ அக்கறையாக கேட்குறார் பாருங்க. அவர் இப்போ தான் ஊழியம் செய்கிறார். நான் சொன்ன மாதிரி அந்த ஊழியத்தினுடைய துவக்கமாக நமக்கு தெரில, அல்லது மிடில் அந்த ஸ்டேஜ்லேயான்னு தெரில. ஆனால் எப்படியோ ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அவருக்கு அதான் வாய்ப்பு. அவன் சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட போது இயேசு ஊழியத்துக்கு நினச்சில வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இளைஞன் ஆகிட்டான். இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால தான் அவர் யார்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு? இயேசுநாதரை கொண்டு வந்திருக்காரு. இப்போ நமக்குங்க ஆண்டவர் நல்லா தெரியும், அவருடைய வல்லமை நல்லா தெரியும், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எல்லாம் நல்லா தெரியும். ஒரு சின்ன பாதிப்புன்னா உடனே வந்துடணும், வச்சிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன், லேட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவன் நம்மளை பார்த்து இது எவ்வளோ காலம் உண்டாயிருக்குன்னு கேட்டால் அது நல்லா இருக்காது. அவரை பார்த்து கேட்குறதுல நியாயம் இருக்குது. 12 ஆண்டுகள் ஒரு தாய் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகே, ஏன்னா இயேசுநாதர் இப்போ தான் 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த அம்மா இவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பலவீனப்பட்டதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ முறைகளெல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் பார்த்தாங்க, மருத்துவரில் போய் சந்திச்சாங்க. இருந்த பணத்தெல்லாம் அதுக்காக என்ன செஞ்சாங்க. இப்போ செலவு பண்ண பணம் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் யாரை பற்றி கேள்விப்படுறாங்க. வந்தாங்க, வந்த உடனே அற்புதம் நடந்துட்டு. 38 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடக்கிறாரு. அவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வியாதியாக படுத்து கிடக்காரு. அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் அவனால் இயேசுநாதர் வர முடியாதுங்கிறத அறிஞ்சு இயேசு அங்கே போயிட்டார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு தாய் சர்ச்சுக்குள்ளே தான் இருந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு அதுக்கு முன்னாடி இயேசு வந்தாரா நமக்கு தெரில. ஆனால் எத்தனை மாதமோ வாரமோ வருஷமோ இயேசு அவங்க பார்த்தாங்க, பேசினா அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டார். அப்போ இந்த ஆண்டுகள், இந்த காலங்கள் இவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் இழுத்துட்டு போயிடக்கூடாது. கசக்கி புளிய விட்டுறக்கூடாது, அலக்கழிக்க விட்டுறக்கூடாது, கண்ணீரை தொடர்ந்து வர வைக்க விட்டுறக்கூடாது. இந்த பாதிப்பு நீண்டுட்டு போகிறது போகாது நம்ம கையில் தான் இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இது பாதிப்புன்னு தெரிஞ்சுட்டுனா உடனே ஆண்டுட்டு வந்துடணும்.
இது என்ன அழ வைக்குதுன்னு தெரிஞ்சுட்டுனா உடனே வந்துடணும். இது ஒரு மாதிரி அலக்கழிக்க வைக்குது அப்படின்னா உடனே வந்துடணும். ஒரு மாதிரி கசக்கி இது வேஸ்ட் ஆக்குது அப்படின்னா வந்துடணும். அல்லேலூயா. மன அழுத்தத்தை உண்டாக்குதுன்னா உடனே வந்துடணும். ராத்திரி தூக்கத்தை இது கெடுக்குதுன்னா உடனே வந்துடணும். என்னால் நிம்மதியாக என் வேலையை செய்ய முடியலங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுன்னா உடனே ஏசுட்ட வந்துடணும். கால தாமதம் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், கிடையாது. நம்மளால் முடிஞ்சதை பார்ப்போம், கிடையாது. வேற ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம், இருக்காது. இயேசு ஒருத்தர் தான் வழி. அவர்கிட்ட மட்டும்தான் பரிகாரம் இருக்கு. அவர்கிட்ட மட்டும்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அவர் தான் நமக்கு சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசையும் தர வல்லவராக இருக்கிறோம். அப்போ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சீசர்கள்ட்ட தான் அவங்க அப்பா போனார். ஆனால் சீசர்களால் அந்த ஆவி என்ன செய்யலை, துரத்தி விட முடியல. நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், துரத்திட்டார். அப்போ சீசர்களை கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, நான் எவ்வளோ காலம் உங்கள் கூட இருப்பேன். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு விசுவாசத்தை என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவரால் இதை செய்வோம். அந்த அப்பாட்டே ஆண்டவர் பேசுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும்பா விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னார். ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி அவர் கண்ணீரோடு சொன்னார். ஆண்டவர் அவருடைய அவிசுவாசத்தை அகற்றி அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுத்து அந்த மகனுக்கு என்ன கொடுத்துட்டார், சுகத்தை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில் எதையாவது சரி செஞ்சு தான் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா ஆண்டவரால் அதை சரி செஞ்சு கொடுக்க முடியும்னு நீங்கள் முதல் நம்பணும். அந்த இளைஞனை குணமாக்கி அந்த தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தா. இதெல்லாம் சரி செய்கிறது கஷ்டம், இதெல்லாம் மாற்றுறது கஷ்டம், இதெல்லாம் இன்னும் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது எதை காண்பிக்கிறது, நம்முடைய அவிசுவாசத்தை காட்டு. அப்படி கிடையாது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவத்தால் கூடாதது இருக்கலாம், மனிதர்களால் கூடாதது இருக்கலாம், பெரிய பெரிய பிரபலங்களால் கூடாதது இருக்கலாம். ஆனால் இயேசுவாலே கூடாத காரியம் அவ்வளோதான். அப்படின்னா அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அலக்களிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ கசக்கி பிழிகிறதா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கண்ணீரை வரவழைக்கிற பாதிப்பாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, இயேசுவால் முடியும் அதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்பணும். சரியா? இது ரொம்ப முக்கியம், விசுவாசம். இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் சீசர்கள் மெதுவாக கேட்குறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ ஜீசஸ், எங்களால் ஏன் இதை செய்ய முடியலை? அப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி பிசாசு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. அப்போ வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தால் இங்கே என்ன நடக்காது, கிரியை. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே நாம் எக்ஸ்ட்ரா சில காரியத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா அங்கே ஜெபமும் பண்ணணும், ஜெபத்தோட உபவாசமும் சேர்த்து பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த மாதிரி ஆவிகளின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அப்போ நாம் எதில் குறைவாக இருக்கோம் கண்டுபிடிக்கும். விசுவாசத்தில் குறைவாக இருக்கோமா, ஜெபத்தில் குறைவாக இருக்கோமா, அல்லது உபவாசித்து ஜெபிக்கிறதுல நம்ம குறைவாக இருக்கிறோமா, இதை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சரி செஞ்சு கையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். அப்போ நம்ம சைடு சரி செய்கிறது என்ன செய்யணும், சரி செய்யணும். விசுவாசத்தில் ஆண்டவரே கொஞ்சம் குறைவாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒத்துக்கிடணும். அந்த தகப்பன் சொன்னார் பார்த்தீங்களா, ஆமாம் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, அதை மாதிரி அதை ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நீ அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும்பா, அதை எடுத்து போடுங்கப்பா, நான் உங்களை முழுமையாக நம்பணும்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஜெப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, குறை உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகளை எதிர்த்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டாக்குது சில காரியம் தெரிஞ்சால் அதை கஞ்சாடையாக என்ன செஞ்சிடக்கூடாது,
விட்டுவிடக்கூடாது. அதை குறித்து அஜாக்கிரதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணி பார்க்குறேன், விசுவாசத்தோடு தான் கொஞ்சம் அடிக்கடி அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் ஒன்றும் என்ன செய்யலை, அதில் மாற்றம் வரலைன்னா உடனே உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் எடுத்து உபவாசம் பண்ணி அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் அற்புதங்கள், மாற்றங்கள், சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படுதல். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களையே பரிசோதனை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறதா? உங்களுடைய நேரங்களிலே ஜெபத்திற்கென்று நேரங்கள் இருக்கிறதா? அந்த ஜெப அனுபவத்திலே உபவாசித்து ஜெபிக்கும் பழக்கமும் நமக்கு இருக்கிறதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், சரி செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தனியாக நீங்கள் ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கணவனும் மனைவியுமா இணைஞ்சி ஒரு நாள் உபவாசித்து ஜெபிங்க. பெற்றோர் பிள்ளைகளா இணைஞ்சி உபவாசித்து நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையில் நீங்கள் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்து நினைச்சிங்க. ஊழியரோடு இணைந்து நினைச்சிங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் சில காரியங்களை கர்த்தர் குணமாக்கி நம்ம கையில் தருவார், சரி செஞ்சு நம்ம கையில் தருவார். அப்போ யாருக்கெல்லாம் சில காரியங்கள் சரிப்படுத்தப்பட்டு நம்முடைய கரங்களுக்கு வர வேண்டுமோ அதுக்கு தேவை விசுவாசம், ஜெபம், உபவாசம். இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களெல்லாம் சரி செய்து ஆண்டவர் அதை நம்ம கையில் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதயத்தில் விசுவாசத்தில் நான் குறைவுள்ளவனாக இருந்தால் அதை மாற்றும் ஆண்டவரே. வேத வசனத்தை வாசித்து அந்த வார்த்தையிலிருந்து நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. என் இருதயத்தில் விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தில் ஒரு நாளும் பலவீனனா இருக்கக்கூடாதுப்பா. என் விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. அதே போல் என் ஜெப வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் நான் அதிகமாக ஜெபிக்கணும்ப்பா. நேரம் எடுத்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. காத்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெறும் ஜெபத்தோடு நான் நின்று விடாதபடிக்கு சில நேரங்களிலே நான் உபவாசித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. சில குறிப்பிட்ட நாட்கள் அதற்காகவே நான் பிரத்யேகமாக உபவாசிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களின் மூலமாய் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை சரி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு சரி செய்து எங்கள் கரங்களில் கொடுக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.